ஃபீல் பண்றாதீங்க. ஆனா அரசியல் வரமாட்டார் போல. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன். அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. திருச்சி கிழக்கு தொகுதியில நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் நிக்கிறத நிறைய தகவல்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுக்கிற விதமா நம்ம லாரன்ஸ் அவர்கள், நான் போற வர இடத்துலயா இருக்கட்டும், இல்ல ஷூட்டிங் போற இடத்துலயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நீங்க திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்கிறீங்களாமே, நில்லுங்கண்ணா, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஓட் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. திருச்சி தொகுதியில நான் எப்படிங்க நிக்க முடியும்? விஜய் சார் வந்துட்டு சினிமாவுக்கு வந்ததுல இருந்து இல்ல அரசியலுக்கு போனதுல இருந்து யாரெல்லாம் வந்துட்டு போஸ்டர் ஒட்டி இல்ல நிறைய விதத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோ அவங்க வந்துட்டு திருச்சி தொகுதியில நிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. நான் எப்படி திடீர்னு போய் நிக்க முடியும்? இது எப்படி தெரியுமா இருக்குது? யாரோ ஒருத்தங்க விதை போட்டு அந்த விதை முளைச்சி ஒரு மரமா மாறி பழம் தர வரைக்கும் அந்த செடியை எப்படி எல்லாம் பாதுகாத்தாரோ அவரை விட்டுட்டு அந்த பழத்தை போய் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாது. நான் விஜய் சார் கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? கலைஞர் சார் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு குழந்தைங்களுடைய ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் சார், அன்புமணி ராமதாஸ் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்களுடைய ஆபரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் நீங்க நடிகரா இருக்கும் போது கூட ஒரு குழந்தையோட ஆபரேஷனுக்கு உதவி பண்ணீங்க. இப்போ வந்துட்டு சிஎம் ஆயிட்டீங்க. சோ நீங்க நினைச்சா ஒரு குழந்தை இல்ல, 1000 குழந்தை இல்ல, எத்தனை குழந்தைக்கு வேணாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம். அப்ப நான் பெருமையா சொல்லிப்பேன், என்னுடைய நண்பர் சிஎம் சார் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நான் அரசியலுக்கு வரமாட்டேனான்னு கேட்டீங்கன்னா, திருச்சி தொகுதியில தான் நான் நிக்கலன்னு சொல்லனே தவிர மற்ற இடங்கள்ல நான் நிக்கலன்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும். யார் கூட சேர்ந்தா மக்கள் விரும்புவாங்களோ, யார் கூட இருந்தா மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமோ அவங்க கூட சேர்ந்து கண்டிப்பா நான் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.